ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன சமைச்சிட்ருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா பாருங்கள், சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு, குழம்பு கீரை குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பஜ்ஜி போட்டிருக்கேன், வெங்காய பஜ்ஜி போட்டிருக்கேன். இதை பாருங்கள், வாழைக்காய் பஜ்ஜி போட்டுட்டேன். இந்த மிச்சம் இருந்த மாவில் ஒரு வெங்காயத்தை அறுத்து அப்படியே கட் பண்ணி போட்டு அதையும் அப்படியே வெங்காய பஜ்ஜி மாதிரி போட்டாச்சு. பொரியலுக்கு வந்து பாருங்கள், பட்டாணி, பீன்ஸ், உருளைக்கிழங்கு கேரட் வேக வச்சுருக்கேன். பொரியலுக்காக பாருங்கள் எல்லாம் அறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். குழம்பு கொதிச்சோன்னு இறக்கிட்டு அதில் அந்த அடுப்பில் வச்சு பொரியல் தாளிச்சிடணும். பொரியலுக்காக தேங்காய் போடுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் ஒரு அடி அடித்து போட்டுற வேண்டியது தான். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா பாருங்கள், பாசிப்பருப்பு பாயாசத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு அடுப்பு காலியானவுடனே ஒன்றுத்தில் வச்சு சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு பாயாசம். சாமிக்கு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான், குழம்பு கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாயாசம் கொதிக்கட்டும். அது நல்லா கொதித்து வந்தோடனே பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணணுன்னா பாருங்கள், பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து பொரியலுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதிலே ஏலக்காய் கொஞ்சம், பச்சரிசி சும்மா ஒரு 4 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே ஏலக்காவும் போட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சி இதில் ஊற்றி செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அரைச்சி நான் ஊற்றிட்டேன், வெல்லம் போட்டிருக்கேன். சுகர் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்வீட்டு, கொஞ்சம் பத்தலைன்னா கூட கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் முந்திரி திராட்சை நெய்யில் வணக்கி போட்டோம்னா பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பு பாயசம் பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், இந்த பக்கம் பொரியலுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். அது வெடித்த உடனே வெங்காயம்லாம் போட்டு வணக்கிட்டு அந்த காயை கொட்டி கலக்கிட்டு பருப்பு எடுத்து வச்சுருக்க பருப்பை போட்டு கலக்கிட்டு தேங்காயை அது தலைமையில போட்டுட்டா பொரியல் வேலை முடிஞ்சது. இந்த பக்கம் சாதம் இப்போ தான் வடிச்சாச்சு. பாயசத்துக்கு எதுக்கு பச்சரிசியும் தேங்காயும் ஏலக்காவும் அரைச்சி ஊற்றுறோம்னா அப்படியே கொஞ்சம் கெட்டி பதமாக வரும். கொஞ்சம் அரிசி மாவு கூட கலந்து ஊற்றலாம், அது ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அரிசியை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா, குடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பச்சரிசி அரைச்சி போட்டோம்னா நல்லா கெட்டியாக நல்லா வந்துடும் பாயாசம். பாருங்கள், வெங்காயம் வணங்கிட்டுருக்கு, நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா காயை எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் தானே நம்ம குடிக்க முடியும். அதுக்கு அரிசி அரைச்சி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, பாயசமும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், முந்திரியும் திராட்சையும் வணக்கி போட்டுற வேண்டியதான். நெய்யில் ஊற்றி வணக்கியிருக்கேன். ஓகே, சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் தயார். சமையலும் முடிஞ்சிச்சு. சாதம், கீரை குழம்பு, வெங்காய பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, பாசிப்பருப்பு பாயாசம். இது வந்து பட்டாணி, கேரட், பீன்ஸ் போட்ட பொரியல். இது உள்ளே இருக்குது, அது எடுக்க முடியல. ரசம் அடியில் இருக்குது, ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் சமையல். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?